ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 40 வயதுக்கு பிறகும் சினிமாவில் மாஸ் காட்டிட்டு வர்றார் த்ரிஷா. ஆனாலும் அவ்வப்போது ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கிக் கொள்கிறார். இந்த நேரத்தில் தற்போது கோட் படத்தில் விஜயுடன் அவர் நடனமாடிய கெட்டப்பின் புகைப்படங்கள் வெளியானதை அடுத்து அதை ஏஐ டெக்னாலஜி மூலமா யாரோ விசமிகள் டீபேக் வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. அதுல த்ரிஷா லிப்லாக் கொடுக்கும் காட்சி இடம்பெற்று புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜயுடன் லியோ படத்தில் நடித்த த்ரிஷா அதையடுத்து கோட் படத்தில் மட்ட என்ற ஒரு பாடலுக்கு அவருடன் இணைந்து நடனமாடியிருந்தார். அந்த படம் திரைக்கு வந்த பிறகு விஜயுடன் த்ரிஷா அந்த பாடலுக்கு நடனமாடிய புகைப்படங்கள் வெளியாகின. இந்த நிலையில் அந்த பாடலில் தோன்றிய அதே கெட்டப்பில் த்ரிஷா இருக்கும் புகைப்படத்தை ஏஐ தொழில்நுட்பத்தில் யாரோ விஷமிகள் டீப் ஃபேக் வீடியோ தயார் செய்து சோஷியல் மீடியாவில் வைரலாக்கி வருகிறார்கள். அந்த வீடியோவில் யாரோ ஒரு இளைஞருடன் த்ரிஷா லிப்லாக் ஈடுபடும் காட்சி இடம்பெற்று கடும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்ட சில பாலிவுட் நடிகைகள் இதுபோன்ற டீப் ஃபேக் வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் தற்போது த்ரிஷாவின் இந்த டீப் ஃபேக் வீடியோவும் சோஷியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நேரத்தில் த்ரிஷா உயர்நீதிமன்றத்திற்கு போன ஒரு வழக்கு விவகாரத்தை இன்று நீதிமன்றம் சமரசம் செய்து வைத்திருக்கிறது. அது என்னவென்றால், நடிகை த்ரிஷா சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள செனட் ஆஃப் ரோட் 2வது தெருவில் வசித்து வருகிறார். அவரது வீட்டு காம்பவுண்ட் சுவர் சம்பந்தமாக அவருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் நீண்ட காலமாகவே பிரச்சனை இருந்து வந்தது. இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் த்ரிஷா. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் பொதுவான மதில் சுவரை இடிக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது த்ரிஷா மற்றும் அவரது பக்கத்து வீட்டு நபர்களும் இந்த விஷயத்தில் சமரசம் பேசி தீர்க்கப்பட்டு விட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்கள். இதையடுத்து இந்த வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்திருக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினி சினிமாவில் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் சில இந்தி படங்களும் நடிச்சிருக்கிறார். அப்போது ஹம் என்ற படத்தில் அமிதாப் பச்சன் தம்பியாக நடித்தார். அந்த படத்தில் நடிச்சதிலிருந்தே ரஜினிக்கும் அமிதாப் பச்சனுக்கு இடையே ஒரு நட்பு இருந்துட்டு வருது. இந்த நிலையில தான் தற்போது முதல் முறையா ரஜினியின் வேட்டையின் படத்தின் மூலமா தமிழ்ல என்ட்ரி கொடுக்கிறார் அமிதாப் பச்சன். அதோட இந்த படத்துல அமிதாப் பச்சனுக்கு தமிழில் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட டப்பிங் பாஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த குரலை மாற்றுமாறு தற்போது ரஜினி அப்பட இயக்குனருக்கு ஒரு உத்தரவு போட்டுக்கிறார். அது என்ன காரணம் அப்படிங்கறத இந்த பகுதியில் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிப்பில் அக்டோபர் 10ஆம் தேதி திரைக்கு வரும் வேட்டையன். இந்த படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன். ஆனால் வேட்டையன் படத்தில் டீசர் வெளியான போது அதில் அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ் ராஜ் டப்பிங் பேசியிருந்தார். ஆனால் அமிதாப் பச்சனுக்கு அந்த குரல் துளி கூட செட் ஆகவில்லை. இதையடுத்து இயக்குனர் ஞானவேலை அழைத்து அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ் ராஜின் குரல் செட் ஆகவில்லை. அதனால் ஏஐ தொழில்நுட்பத்தில் அமிதாப் பச்சனின் அதே குரலை படம் வெளியாகும் ஒவ்வொரு மொழிக்கும் ஏஐ தொழில்நுட்பத்தில் டப்பிங் பேச வையுங்கள் என்று கூறியுள்ளார் ரஜினிகாந்த். இதன் காரணமாக தமிழ் பதிப்பில் அமிதாப் பச்சனுக்காக நடிகர் பிரகாஷ்ராஜ் பேசியிருந்த டப்பிங்கை அப்புறப்படுத்திவிட்டு தற்போது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமிதாப் பச்சனின் அதே குரலை அவருக்கு டப்பிங் பேச வைக்க முயற்சி செய்து வருகிறார்கள். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளிலும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டப்பிங் பேச வைக்கும் வேலைகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேட்டையன் படத்தின் ஓப்பனிங் சீன்ல ரஜினி பெரிய அளவில் மாஸ் காட்டிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ரஜினி படம் அப்படின்னாலே ஓப்பனிங் சீன் ரொம்ப முக்கியம். அவரது என்ட்ரி மாசா இருக்கும் அப்படிங்கனால முதல் சீன்ல அவரை எப்படியாவது பார்த்துடணும் முன்கூட்டியே தியேட்டர்களுக்கு ரசிகர்கள் முண்டி அடிப்பாங்க. ஆன போதும் அப்படி ரஜினிக்கு மாசு ஓப்பனிங் சீன் வைப்பது சில படங்கள்ல இல்லாமல் இருந்த நிலையில தற்போது வேட்டையின் படத்தில் அதை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார் இயக்குனர் ஞானவேல். அதோடு அந்த ஓப்பனிங் சீன் எப்படி வந்துள்ளது என்பது குறித்து ஒரு அதிரடி தகவலை அவர் தற்போது வெளியிட்டிருக்கிறார். வேட்டையன் படத்தில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக நடித்துள்ளார் ரஜினி. குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் பல இடங்களில் நடைபெற்ற என்கவுண்டர் சம்பவங்களை மையமாக கொண்ட கதையில் இந்த படம் உருவாகியிருக்கிறது. இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கு முன்பு சில பிரபலம் வாய்ந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் கதாபாத்திரங்களை உள்வாங்கி தனக்கென ஒரு புதிய மேனரிசத்தை உருவாக்கி இந்த வேடத்தில் நடித்துள்ளார் ரஜினிகாந்த். அதோடு கடந்த காலங்களில் ரஜினிக்கு என்று ஓப்பனிங் சீன் இருக்கும், ஓப்பனிங் பாடல் இருக்கும். இப்படித்தான் அவர் படத்துக்கு படம் என்ட்ரி கொடுப்பார். இதற்காகவே அனைத்து ரசிகர்களும் தியேட்டரில் படம் தொடங்குவதற்கு முன்பே ஆஜராகி விடுவார்கள். ஆனால் சமீப காலமாக சில படங்களில் அதுபோன்ற காட்சிகள் இடம்பெறவில்லை. ஆனால் தற்போது ரஜினி மீண்டும் தனது ரசிகர்கள் விரும்பும் அதே கோணத்தில் தன்னை வெளிப்படுத்த தொடங்கியிருக்கிறார். அதன் காரணமாகவே இந்த வேட்டையன் படத்தில் பழைய ரஜினியை மீண்டும் திரையில் கொண்டு வந்திருக்கிறார் இயக்குனர் ஞானவேல். இது குறித்து அவர் கூறும்போது, நான் சிறிய வயதில் எப்படிப்பட்ட ரஜினியை பார்த்து ரசித்தேனோ அதே ரஜினியைத்தான் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். அதனால்
ரஜினியின் ஓப்பனிங் சீன் இந்த படத்தில் பிரம்மாண்டமாக மாசாக இருக்கும். அவர் அதிரடியாக என்ட்ரி கொடுப்பதை பார்த்து ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்களும் உற்சாகம் முழக்கமிட போகிறார்கள். அதோடு இந்த படத்தில் சண்டை காட்சிகளும் அதிரடி வேகத்தை காட்டியுள்ளார் ரஜினி. தனது கதாபாத்திரத்தை உணர்ந்து தனது பாடி லாங்குவேஜை தானே மாற்றிய ரஜினி இந்த படத்தின் காட்சிகளில் எப்படி நடிக்க வேண்டும் என்று ஏற்கனவே தனக்குத்தானே ஒரு கற்பனை செய்து கொண்டுதான் படப்பிடிப்பு தளத்திற்குள் வந்தார். அதனால் இந்த படத்தின் இயக்குனர் நானாக இருந்தாலும் ரஜினி சம்பந்தப்பட்ட பெரும்பாலான காட்சிகளில் அதில் எப்படிப்பட்ட நடிப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அவரே வெளிப்படுத்திவிட்டார். அந்த அளவுக்கு இந்த கதாபாத்திரத்தை முழுமையாக அவர் உள்வாங்கி நடித்திருக்கிறார். அதோடு இந்த வேட்டையன் படத்தில் கிளைமாக்ஸ் காட்சி மிக வித்தியாசமானதாக இருக்கும். கடந்த காலங்களில் ரஜினி படங்களில் இடம்பெற்றது போல் இல்லாமல் மிக புதுமையாக இருக்கும். இத்தனை காலமும் சினிமாவில் கிளைமாக்ஸ் காட்சி சென்றால் ஒரு சண்டை காட்சி நடந்து முடிந்து அதன் பிறகு கதை முடிவுக்கு வரும். ஆனால் இந்த படத்தில் அது போன்று எந்த சண்டை காட்சியும் கிடையாது. ஆனால் பரபரப்பான சீன்கள் உண்டு. இந்த என்கவுண்டர் கதையில் ஒரு சில திருப்பங்களை சொல்லி இருக்கிறோம். அந்த காட்சியில் ரஜினி பக்காவாக நடித்திருக்கிறார். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் உண்மையான போலீஸ்காரர்களே தோற்று விடுவார்கள். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தியுள்ளார் ரஜினி என்று கூறும் இயக்குனர் ஞானவேல், வேட்டையன் படத்தில் ரஜினியை பார்த்துவிட்டு நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு மாசான சூப்பர் ஸ்டாரை திரையில் பார்த்தோம் என்று அவரது ரசிகர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைய போகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த படத்தில் மீண்டும் ஒரு முழு கமர்ஷியல் ஹீரோவாக சூப்பர் ஸ்டார் ரஜினியை கொண்டு வந்திருக்கிறேன் என்கிறார் ஞானவேல். 3 மாதம் AI கோர்ஸ் படிக்க அமெரிக்கா செல்லும் கமல்ஹாசன். நடிகர் கமல்ஹாசனை பொறுத்தவரை பல புதிய தொழில்நுட்பங்களை தமிழ் சினிமாவில் அறிமுகம் செய்தவர். குறிப்பாக திரைப்படங்கள் தியேட்டருக்கு வரும்போது நேரடியாகவே டிவி சேனலில் வெளியிட வேண்டும் என்று முதலில் சொன்னவரே கமல்ஹாசன் தான். அவர் அப்போது சொன்னபடியே தற்போது டிவி மற்றும் OTT தளத்திலும் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் தற்போது மணிரத்னம் இயக்கியுள்ள தக் லைஃப் படத்தில் நடித்து முடித்திருக்கும் கமல்ஹாசன் தற்போது AI தொழில்நுட்பம் சம்பந்தமாக 3 மாதம் கோர்ஸ் படிக்க அமெரிக்கா செல்ல போகிறார். சமீப காலமாக சினிமா உலகம் AI பாதையில் சென்று கொண்டிருப்பதால் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்காகவே அமெரிக்கா செல்கிறார் கமல்ஹாசன். மேலும் தற்போது அவர் நடித்து முடித்திருக்கும் தக் லைஃப் படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் நிலையில் அதையடுத்து இந்தியன் 3 படம் வெளியாக உள்ளது. மேலும் அமெரிக்காவிலிருந்து வந்ததும் அன்பறிவு இயக்கும் தனது 237வது படத்தில் நடிக்கப் போகிறார் கமல்ஹாசன். நண்பர்களே, இந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ள 3 தகவல்கள் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.